அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற அல் குர்ஆனுடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய தமிழ் அர்த்தத்தை படித்து பார்த்து அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற படிப்பினையை பெற்று வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறது 18வது அத்தியாயம் 29வது வசனம். இந்த வசனத்தில் இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு முக்கியமான தகவலை வல்ல ரஹ்மான் தருகிறான். அதற்கு முன்பாக மனித சமுதாயம் என்றால் யார் என்ற ஒரு கேள்விக்கு நமக்கு விடை தெரிந்தாக வேண்டும். மனித சமுதாயம்னா யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உலகம் அழிகின்றவரை அல்லாஹ்வால் படைக்கின்ற படைக்க இருக்கிற அத்தனை பேரும் மனித சமுதாயம். இந்த மனித சமுதாயத்தில் முஸ்லிம்கள் என்று நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த முஸ்லிம்களுக்கான முதல் தகுதி என்னவென்றால் 3 விஷயங்களை நாம் நம்பியாக வேண்டும். 3 விஷயங்கள் என்னென்ன? இந்த உலகத்தில் வாழ்கிறோம், வாழ்ந்துவிட்டு ஹயாத்து துனியா இதுக்கு பேர். இன்னொன்று ஆலமுல் பர்சக், திரைமறைவு வாழ்க்கையில் வாழப்போகிறோம். அது முடிந்த பிறகு நம்மை படைத்தவன் முன்னால் போய் நின்று கேள்விக்கு பதில் சொல்ல இருக்கிறோம். 3, 4 அதற்கு பிறகு அல்லாஹ் அதற்கு தீர்ப்பளித்து சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்பட்டு காலம் காலமாக வாழப்போகிற ஒரு வாழ்க்கை வாழப்போகிறோம். இந்த 4 நம்பிக்கையை யார் உள்ளத்தில் முதல்ல வைத்திருக்கிறோமோ அவர்களுக்கு பேர் மாத்திரம்தான் முஸ்லிம். அது அல்லாத எத்தனை கோடி பேர்கள் இருந்தாலும் இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள். எந்த நம்பிக்கை? நான் இந்த உலகத்தில் வாழப்போகிறேன், அதற்கு பிறகு சாக போகிறேன், செத்த பிறகு என்னை கேள்வி கேட்பதற்கு வருவார்கள், அதற்கு பிறகு நான் அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கப் போகிறேன், அங்கேயும் கேள்வி கேட்கப்பட இருக்கிறது, அதற்கு பிறகு சொர்க்கத்திலோ நரகத்திலோ வாழப்போகிறேன் என்ற நம்பிக்கை முஸ்லீம்களுக்கு மாத்திரம்தான் இருக்குது. இது அல்லாத யாருக்குமே இல்லை. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல என்றால், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பல கோடி பேர் மத்தியில் நம்ம மாத்திரம் சிறப்பு தகுதி ஒன்று இருக்குது. என்ன சிறப்பு தகுதி? இந்த நம்பிக்கை மாத்திரம் நம்ம நெஞ்சில் இருக்குது. மற்றவர்கள் நெஞ்சில் இந்த நம்பிக்கை கிடையாது. அதனால் முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டியது, உள ரீதியாக நானும் அவர்களும் சமம் கிடையாது. உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கை அடிப்படையில் நானும் அவர்களும் சமம் கிடையாது. அதற்கு பிறகு இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் என்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறானோ அப்படி முஸ்லீம் ஆகிய நான் முதல்ல வாழ்ந்தாக வேண்டும். அப்போ நான் எப்படி வாழ வேண்டும் என்று எங்கே போய் பார்க்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த இந்த அல் குர்ஆனில் நான் எப்படி வாழ வேண்டும் என்று A to Z இருக்கிறது. அது மாத்திரம்தான் ஹக்குன்னு பேர். அதுக்கு பேர் என்னது? அல் ஹக்கு. அல் ஹக்கு என்று சொன்னால் இது மாத்திரம்தான் உண்மை. ஏன் என்று சொன்னால் இந்த உண்மை யாரோ உட்கார்ந்து கற்பனை பண்ணது கிடையாது. இது அதைத்தான் இந்த ஆயத்தில் போய் சொல்கிறான் அல்லாஹ். 18வது அத்தியாயம் 29
ரசூலுல்லாவுக்கு இந்த ஆயத்தை இறக்கி இதை போய் எல்லாத்தையும் சொல்லிடு முதல்ல அப்படிங்கிறான். எப்படி சொல்கிறான்? நபியே நீங்கள் போய் சொல்லுங்க, குல் அல் ஹக்கு மிர் ரப்பிக்கும், இந்த உண்மை இருக்குதுல்ல, இது உங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ்விடமிருந்து வந்ததுன்னு முதல்ல சொல்லு. சொல்லிட்டியா? அப்படி சொன்ன பிறகு ஃபமன் ஷா யுமின், யாருக்கெல்லாம் என்னிடமிருந்து வந்த அந்த உண்மை சரி என்று படுகிறதோ அவன் மாத்திரம் நம்பிக்கை கொள்ளட்டும். வமன் ஷா யக்ஃபுர், யாருக்கெல்லாம் இந்த விஷயம் உள்ளத்தில் இல்லையோ அவன்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டாம். டிக்ளேர் பண்ணியாச்சுங்க. இதுதான் ஹக்கு. சொல்லு, போய் சொல்லும்போது எல்லாம் நம்பிக்கை கொள்வான்னு நினைக்காத, நீ சொல்லு. யார் நம்பிக்கை கொண்டானோ நம்பிக்கை கொள்ளட்டும், நம்பிக்கை கொள்ளாதவன் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கட்டும், டோன்ட் கேர், பிரச்சனை கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அடுத்தது, இன்னா ஆத்ததுனா லில் ஸாலிமீன நாரா. இப்படி இந்த 4 விஷயத்தை எவன்லாம் நம்பலையோ அந்த 4 விஷயத்தை நம்பாதவனுக்காக இந்த லாலிமீன்கிற அவனை போயிட்டு அல்லாஹ் இவன்லாம் அநியாயக்காரங்கிறான். முஸ்லீம்களை தவிர இந்த நம்பிக்கை உள்ள 4 பேர்களை விட 4 நம்பிக்கை உள்ள முஸ்லீம்களை தவிர பாக்கி எல்லாருமே லாலிமீன்கள். அவனுக்கு என்னவா? ஆத்ததுனால் லாலிமீன நாரா, இவர்களுக்காக நரகத்தை நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த நரகம் சாதாரணமானது கிடையாது. அஹாத்த பிஹிம் சுராதி குஹா, இந்த நரகத்துடைய சுவர்கள் எல்லாம், அந்த சுவர்கள் எல்லாம் இவர்களை அப்படியே சூழ்ந்து கொள்ள இருக்கிறது. நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு அந்த நரகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அஹாத்த பிஹிம் சுராதி குஹா, அந்த நரகத்துடைய சுவர்கள் எல்லாம் இவர்களை அப்படியே சூழ்ந்து கொள்ளும். அவர்களுக்கு அந்த சூழ்ந்து கொள்ளும் போது, செவரு போய் அப்படி சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு தண்ணி தாகம் அடிக்கும். யுகா தூபி மாயின் முகுல், அப்படி தண்ணி தாகம் அடிக்கும் பொழுது இந்த லாலிமீன்கள்லாம் தண்ணி குளிப்பாட்டப்படுவார்கள், குடிக்க கொடுக்கப்படுவார்கள். எப்படி கொடுக்கப்படுவார்கள்? அந்த செம்பு இருக்குல்ல, செம்புடைய பாத்திரத்தில் அந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது லாலிமீன்களுக்கு. அஹாத்தபிகம் சுராதி குஹா வை எஸ்தகிசு யுகாசூரி பாயன் கல் முகுல் எஸ்வில் உஜூ, குடிக்க கொடுக்க மாட்டானா, மூஞ்சிலத்துக்கு அப்படியே ஊற்றுவானா முடிஞ்சு. எஸ்வில் உஜூன்னு சொன்னால் கொதிக்க வச்சு அந்த நீரை கொடுக்கிற மாதிரி பாசாங்க காட்டிவிட்டு மூஞ்சி மேலே ஊற்றப்படும். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், பிஸ ஷராப், இந்த குடிப்பானம் அவன் கேட்டான்ல, குடிக்கிறது தண்ணி கேட்டான்ல, இது குடிப்பதிலேயே மிக மிக கெட்ட பானமாக இருக்கிறது. வசாத்து முர்தஃபகா, இவன் தங்க போகிற இடம் அதை விட மோசமாக இருக்கிறது. யாருக்கா இது? யாராருக்கெல்லாம் இந்த ஹக்கு என்று சொல்லக்கூடிய உண்மையை இறக்கி வைத்து அந்த ஹக்குக்கு மூலாதாரமாக இருக்கிற 4 விஷயங்களை நம்பாமல் இருக்கிறானோ, உலகத்தில் வாழும்போது என்னை படைத்தவன் சொல்லுகிற மாதிரி வாழுகிற வாழ்க்கை அமைப்பு, அதற்கு பிறகு செத்து போகுவேன், செத்து போன பிறகு என்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவார்கள், அடக்கம் பண்ண பிறகு நான் அங்கே திருப்பி உயிர் கொடுத்து எழுப்பப்படுவேன், கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும், அதற்கு பிறகு நல்லவனாக இருந்தால் தூங்க வைக்கப்படும், கெட்டவனாக இருந்தால் அடி கொடுக்கப்படும், அது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை. நல்லவனாக இருந்தால் சொர்க்கத்துடைய காற்று அங்கே தரப்படும், சொர்க்கத்திலிருந்து ஆடை கொண்டு வரப்படும், நறுமணம் உள்ள ஆடை அவனுக்கு அணிவிக்கப்படும், புது மாப்பிள்ளை தூங்குகிற மாதிரி தூங்கு என்று சொல்லப்படும். அது மிகப்பெரிய 1000 ஆண்டு கால வாழ்க்கை. அது இப்பயே பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லி 1400 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நம்மளே பார்க்குறோம், 1400 ஆண்டுகளாக சொர்க்கத்துடைய காற்றை நுகர்ந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் சொர்க்கத்துடைய காற்றை நுகர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இது. அப்போ நம் கண்ணு முன்னாலேயே பார்க்குறோம், எத்தனையோ பேர்கள் கபருக்கு போய் அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் எல்லாம் சொர்க்கத்துடைய காற்று கொடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த லாலிமீன்கள் எல்லாம் அநியாயம் செய்யப்பட்டு கொண்டு அங்கே இருக்கிறார்கள், அடி வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் நமக்கு விளங்குது. அப்போ இந்த 2வது விஷயம் போக, அது எத்தனை 1000 ஆண்டு காலம் தெரியாது, இன்னும் எவ்வளோ 1000 ஆண்டு காலம் தெரியாது. அதற்கு பிறகு இன்னொரு கேள்வி வேறு இருக்குது. மொத்த யூனிவர்ஸ் எல்லாம் அழிக்கப்பட்டு எல்லாரும் நிப்பாட்ட வைக்கப்பட இருக்கிறோம். அதுக்கு பிறகு குல்ல இன்சானின் அல்சம் நாகு தாயிரகு பி உனுக்கிஹி வ நுஹ்ருஜ் லஹு யௌமல் கியாம எல்காஹு மன்சூரா.
அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்து பகுதியில் ஆழமாக ஒரு பதிவு செய்கிற புத்தகம் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. அதை நுஹுருஜலகு யௌமல் கியாமா, மறுமை நாள் என்று எடுக்க இருக்கிறோம். எல்காஹு மன்சூர், அதாவது கிதாபாக எடுப்போம். அதை அப்படியே கண்கூடாக பார்க்க இருக்கிறார்கள். இக்கிற கிதாபக், புத்தகத்தை படின்னு சொல்ல போகிறோம். கஃபாபி நஃப்சிக்க அல்யவும், இந்த நாளில் உனக்கு எதிராக அதே சாட்சி சொல்ல போகிறது. இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க ஒரு மனிதனை பார்த்து. அல்லாஹ் இங்கே ஹக்கு என்று சொன்னாங்கன்னா இவ்வளோ விஷயங்களே நீ சாதாரணமாக நினச்சிட்டு வாழ்ந்துடாதப்பா. அந்த உலகத்தில் நீ ஏதோ நினச்சிக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்கான எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ செய்கிற எல்லா சிறிய பெரிய செயல்களும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. உனக்கு தெரியாமையே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த உனக்கு தெரியாமல் பதிவு செய்கிற எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக எடுக்கப்பட இருக்கிறது. அது உன் கையிலே கொடுக்கப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு நீ படிக்கப் போகிறாய். புத்தகத்திலே நல்லா படிக்கப் போகிறாய். அங்கே படிப்பு தெரியாது சொல்ல முடியாது. தமிழ் படிக்கல, இங்கிலீஷ் படிக்கல, உருது படிக்கல சொல்ல முடியாது. எல்லாருக்கும் படிக்கிற வாய்ப்பை எல்லாம் தருவான். அப்போ சொல்கிறான், உனக்கு எதிராகவே இருக்க போகிறது. அப்ப இந்த நம்பிக்கை கொண்டு வாழுகிறவன் மாத்திரம்தான் முஸ்லீம். நல்ல மைண்ட் வச்சுக்கணும். இந்த நம்பிக்கையற்று வாழ்பவர்கள் நம்மை சுற்றி இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிட வேண்டும். அவர்களை எப்படி ரிஜெக்ட் பண்ணணும்? இந்த 4 நம்பிக்கை யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களோடு நண்பராக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற பல பேர்கள் இந்த 4 நம்பிக்கை அற்றவர்களாகத்தான் அதிகமாக இருப்பார்கள். அந்த 4 நம்பிக்கை அற்றவர்களாக இருப்பவர்களோடு தொடர்பு கொண்டால் நம்மள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையை அழிச்சு விட்டு போயிடுவாங்க. அதனால சர்வ ஜாக்கிரதையாக இருந்து நமக்கு கிடைத்த இந்த ஹக்கு என்று சொல்லக்கூடிய இந்த உண்மை இதுக்குள்ளே இருக்குது. ஒரு ஆயத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ 18-29 ஒரு ஆயத்துக்குள்ளே இவ்வளோ செய்தி கிடைக்குது. அப்போ அந்த ஆயத்துக்களை சரியாக ஓதி படித்து விளங்கி சிந்தித்து பார்த்து நான் யார் என்பதை தெரிந்து கொண்டால் இந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். இந்த நம்பிக்கை அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு நாம் போவோம். நம்முடைய மௌத்துக்காக நாம் என்ன சேமித்து வைத்திருக்கிறோம் என்ற எண்ணம் நமக்குள்ளே வரும். நம்மை பற்றி சிந்தித்து பார்ப்போம். உட்கார்ந்து அல்லாஹ்வை தொழுதுட்டு நான் யார், எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன, என்னை படைத்தவன் என்ன சொல்லியிருக்கிறான், எனக்குள்ள கடமைகள்லாம் என்னென்ன இருக்கிறது, எதிரே நான் குறை வைத்திருக்கிறேன், ஏன் என்னை அல்லாஹ் அழைக்கிறான், எதற்காக 5 நேரம் அழைக்கிறான், ஏன் நான் சஜா செய்ய வேண்டும், அப்படி நினச்சிட்டு தொழுதுட்டு உட்காந்து 5 நிமிஷம் அல்லாஹ்வோட பேசினா அப்போ புரிஞ்சிடும் நான் யார் என்று. அல்லாஹ் புரிய வைப்பான். நான் யார் என்று புரிந்து கொண்டால் எல்லாமே புரிந்துவிடும். நான் யார் என்று புரியவில்லை என்று சொன்னால் எதுவுமே புரியாது. அப்போ வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்காக படைக்கப்பட்ட இடம் கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது. நாம் சாப்பிட்றது இந்த உலகத்தில் வாழ்வதற்காக கிடையாது. நாம் சாப்பிட்றது சாவதற்காக. நாம் சாப்பிட்றது நாம் வாழ்கிறது எல்லாமே சாவதற்காக, செத்த பிறகு எழுப்பப்படுவதற்காக, அல்லாஹ் முன்னாடி போய் நிற்க வைக்கப்படுவதற்காக. அதுதான் இந்த உலகத்தில் வாழ்கிற சோதனை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்படி ஏராளமான வசனங்கள் குர்ஆனில் இருக்கிறது. அந்த ஏராளமான வசனங்களை இந்த துணியில் படிக்க வேண்டும், இந்த ஸ்டைலில் படிக்கணும். அதை ஓதி 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 மூடி வைத்தால் ஒன்றுமே புரியாது. ஒன்றுமே புரியாமல் இருக்கிறதால் தான் நம்ம சமுதாயம் எங்கோ செல்ல வேண்டிய சமுதாயம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. வேற ஒரு காரணம் இல்லை. இந்த ஹக்கு என்று சொல்லக்கூடிய இந்த உண்மையை தன் கையில் எடுக்கவில்லை. அதை ஓத வேண்டிய படிக்க வேண்டிய முறைப்படி படிக்கவில்லை. சிந்திக்க வேண்டிய முறைப்படி சிந்திக்கவில்லை. அதன் காரணத்தினால் எதையோ நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இது வழி மாறி செல்லுகிறது. நம்மை போன்ற சிறிய கூட்டத்தை மாத்திரம் இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்னும் மேலும் இதில் இறங்கி அதை ஆழமாக இன்னும் படித்து அதில் உள்ள கருத்துக்களை விளங்கி சிந்தித்து பார்க்கும்போது இன்னும் அதிகமான விஷயங்கள் இங்கே புரியும். இந்த ஒரே ஒரு அல்லாஹ்வுடைய உண்மையை தவிர பாக்கி எல்லாமே பொய் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, இது நடக்க இருக்கிறது. அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு
குர்ஆனை கையில் எடுக்கும் பொழுது எதை ஓதுகிறோமோ கொஞ்சம் நிப்பாட்டி நிதானமாக பக்கத்தில் அதோடைய கருத்தை விளங்கி அது என்ன சொல்லுகிறது என்பதை படித்து பார்த்து விளங்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் இன்னும் அதிகமாக தொழ ஆரம்பிச்சிடும். நம்ம இன்னும் சுன்னத்துகளை தொழுவோம், நஃபீலை தொழுவோம், வித்தரை தொழுவோம், அதிகமாக நன்மை செய்வர்களாக ஆகிவிடுவோம். இப்போதான் எங்கேருந்து வரும்? முதல்ல இதுக்குள்ளே போகணும். எதுக்குள்ளே அல்லாஹ் போக சொல்கிறானோ அதுக்குள்ளே போகணும். ஏன்னா இதை தவிர வேறு எதுவுமே உண்மை கிடையாது. அதுக்காக தான் குர்ஆனில் இந்த அல் ஹக்கு என்ற வார்த்தை ஒரே ஒரு சூறாவை மாத்திரம், சூரத்துல் பக்கராவை மட்டும் எடுத்து ஆய்வு செஞ்சு பார்க்குறோம். கிட்டத்தட்ட 14 இடங்கள்ல இந்த குர்ஆனை பற்றியே வருது. அல் ஹக்குங்கிற வார்த்தை மாத்திரம் குர்ஆனில் எத்தனை இடம்? ஒரே ஒரு சூறாவை ஆய்வு செஞ்சு 14 இடத்துக்கு மேலே வருது. அப்போ 114 சூறாக்களில் எத்தனை இடத்துல அல் ஹக்கு மிர் ரப்பிக்கும், அல் ஹக்கு மிர் ரப்பிக்கும், அல் ஹக்கு மிர் ரப்பிக்கும் எத்தனை இடத்துல வருது? இன்னா அர்சல்னாக பில் ஹக்கு பஷீரம் வ நதீரா வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில். எத்தனை வசனங்கள் தெரியுமா வருது? ஹக்கு ஹக்கு. ஏண்டா உண்மையும் பொய்யும் கலக்குறீங்க? உண்மையை தனியாக வைங்கடா ஒரு பக்கம், பொய்யை தனியாக வைங்கடா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஏண்டா மக்கள் மத்தியில் விடுறீங்க என்றெல்லாம் சொல்லி இந்த ஹக்கை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக ஆணித்தரமாக சொல்லுகிறான். அந்த ஹக்கு தான் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த ஹக்கை கையில் வைத்துக்கொண்டு பொய்யின் பக்கம் புறப்படாமல் இருக்க வேண்டுமானால் ஹக்கை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்க வேண்டும். அந்த ஹக்கு நமக்கு கொடுத்த அருட்கொடை என்பதை விளங்க வேண்டும். உலக மக்கள் அனைவருக்கும் அருட்கொடையாக நேர்வழியாக கொடுக்கப்பட்டது என்பதை விளங்க வேண்டும். யாரெல்லாம் விளங்கவில்லையோ அவர்களுக்கு இந்த ஹக்கை சொல்ல வேண்டும். சொல்வதற்கு முன்பாக அது ஹக்கு என்னான்னு நாம் விளங்கினாலும் வாய் வரும் பேசுகிறதுக்கு. நமக்கே அறகுறையாக இருக்குங்கிறப்ப எங்கே போய் சொல்லுவோம்? அப்போ இபாதத்தோடு சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய உண்மையை படித்து விளங்கி கருத்தை விளங்கி வாழ்ந்து அதை மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை வளர்கமான் நம் அனைவருக்கும் தந்தல் கொள்ள வேண்டும். இன்னும் மேலும் மேலும் நம்முடைய நம்பிக்கையை இந்த உலக வாழ்க்கை, பர்சக்குடைய வாழ்க்கை, கேள்விக்குரிய வாழ்க்கை, இதையெல்லாம் அதிகமாக நம்பக்கூடிய ஒரு எண்ணத்தை நமக்கு அல்லாஹ் தர வேண்டும். அதற்கு சாத்தியம் தொழுகை மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த தொழுகையை தொழுதுட்டு ஓடிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து கொஞ்சம் பேசணும். தனிமையில் சைதா போகும்போது பேசணும். எப்போ பார்த்தாலும் அவசரம் 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 அவசரம்னு ஓடிடக்கூடாது. உட்கார்ந்து நிதானமாக பேசிட்டு நம்மளை பற்றி அல்லாட்ட சொல்லிவிட்டு நம்மகிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் அல்லாட்ட சொல்லி அதை திருத்துவதற்கு பாடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். மவுத்து கண்டிப்பாக வர இருக்கிறது. அதை நினைத்து பார்த்து வாழக்கூடிய தௌஃபீக் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்த அருள்புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.